மற்றவங்கலாம் திட்டினோன்னே பொன்னி வந்து வீட்டை விட்டு போக பார்க்குறாங்க. ஆனால் பொன்னி வந்து திரும்பி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் ஏன் வீட்டை விட்டு போகணும்? என் மேலே வந்து பழி போட்டிங்கல்ல, இந்த பழி உண்மையில நிரூபிச்சுட்டு அந்த வீட்டை விட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இதை பார்க்குற ஜெயா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து சந்திரசேகர் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாரு. பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சொல்லுங்க மாமா அப்படின்னோடனே, இல்லைம்மா உண்மையிலேயே உன் முடிவை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது பொன்னி. இன்றைக்கி நான் உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் பொன்னி. நீ எவ்வளோ பெரிய நல்ல முடிவு எடுத்திருக்க. இவங்க எல்லாருக்கும் வந்து நீ புத்தி சொல்லிட்டம்மா உன் பேச்சால் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போகிறாரு. அமைதியாக இருக்காங்க பொன்னி. அடுத்து வந்து இப்படி பொன்னி பண்ணிட்டாலே, வீட்டை விட்டு போகாமல் விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பிரீத்தி சுந்தரம் எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து சக்தி வந்து பொன்னியை பாராட்டுறதுக்காகிறாரு. பொன்னி ஒரு நிமிஷம் இரு பொன்னி அப்படின்றாரு. பொன்னி வந்து அங்கே நிற்காமல் போகிறாங்க. என்ன பொன்னி என்கிட்ட பேசாமல் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அடுத்து நிறைய சந்தர்ப்பத்தில் பொன்னிக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வந்து போய் நிற்கிறாரு. ஆனால் பொன்னி வந்து கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறாங்க. இதனால் மனசு கஷ்டப்படுறாரு சக்தி. நம்மக்கிட்ட பொன்னி பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பொன்னி வந்து பெட்ரூமுக்கு வராங்க. அப்போ வந்து சக்தி என்ன பண்ணுறாரு, சந்தோஷமாக வந்து ஓடி வந்து, பொன்னி நீ பண்ண இன்றைக்கி வேலை இருக்கே, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, உண்மையிலே நீ நல்ல விஷயம் பண்ணியிருக்க பொன்னி. உன்னை வந்து தப்பு சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே நீ பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணுற பெரிய விஷயம் பொன்னி. இப்படி தான் பொன்னி பண்ணணும், இவ்வளோ தைரியமாக இருக்க, உன்னை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்காரு. அதை கண்டுக்காத பொன்னி வந்து போய் படுக்க போயிடுறாங்க. அதை பார்க்குற சக்தி வந்து, ஏன் பொன்னி என்கிட்ட இப்படி நடந்துக்கிற, நீ வந்து என்கிட்ட வந்து என்ன வேணாலும் பேசு, சண்டை போடு, பிரச்சனை பண்ணு, ஏன் என்னை 4 அடி கூட அடி பொன்னி நான் வாங்கிக்கிறேன், ஆனால் என்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன ஏதோ பண்ணுது பொன்னி, என்னால் தாங்கிக்கவே முடியல, தயவுசெய்து பேசி பொன்னி ப்ளீஸ் பொன்னி அப்படின்றாரு. அதுக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் வந்து படுத்துடுறாங்க. அடுத்து வந்து, ப்ளீஸ் பொன்னி ஏன் பொன்னி இப்படி பண்ணுற, நான் வந்து உன்னை நம்பினே பொன்னி, நம்பாமல் இல்லையே, நீ பண்ணியிருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சேன், ஆனால் வந்து நீ ஒரு வேளை வந்து பண்ணியிருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நான் சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல பொன்னி, என்கிட்ட இப்படி கோச்சிக்கிறேன்னு கூட எனக்கு தெரியல, ப்ளீஸ் பொன்னி என்கிட்ட பேசு பொன்னி, ஒரே ஒரு வார்த்தை வந்து வந்து என்னை திட்டு பொன்னி ப்ளீஸ் பொன்னின்னு கெஞ்சுறாரு. அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் பொன்னி அமைதியாக படுத்துட்ருக்காங்க. உன்னை எழுந்து போக பார்க்குறாங்க. வேணாம் பொன்னி நீ எழுந்து போ வேணாம், நான் பேசினா உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, தயவு செய்து எழுந்து போகாத, இந்த ரூம்லையாவது நீ இருக்கின்ற சந்தோஷத்தையாவது எனக்கு கொடு பொன்னி, நீ என் பக்கத்தில் இருந்தால் போதும் பொன்னி, நான் பேச மாட்டேன், உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் பொன்னி, சாரி பொன்னி ப்ளீஸ் பொன்னி அப்படின்றாரு. அதுக்கு வந்து எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. உடனே அப்புறம் படுத்து தூங்கிடுறாங்க. உடனே வந்து பொன்னியை பார்த்து மனசு கஷ்டப்படுறாரு. நினச்சி பார்க்குறாரு, பொன்னிக்கிட்ட பழக நாட்கள் எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. பொன்னியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே பொன்னி வந்து தூங்கி போகிறாங்க. அடுத்து வந்து எங்கள் சக்தி வந்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா என் பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேங்கிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரை கட்டிப்பிடிச்சு அழுறாரு. ஏன்டா கஷ்டப்படாதடா, பொண்ணு பேசுவாடா. இல்லைப்பா பொண்ணு இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்து நான் தான்ப்பா அவகிட்ட கோபமாக நடந்திருக்கேன், நான் தான் அவகிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கேன், இப்போ வரைக்கும் பொண்ணு என்கிட்ட பேசாமல் இருந்ததே இல்லை, எப்போவுமே என்கிட்ட கலகலன்னு பேசுவா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுவா, அப்படிப்பட்ட பொண்ணியா இதுன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குப்பா, பொன்னி மனசால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காடா, அதனால தான் அவள் அப்படி பண்ணுறா, அவள் நிலைமையில யார் இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க, அவள் யாரையுமே நம்ப தயாராக இல்லை, என்கிட்ட கூட சரியாக பேச மாட்டேங்கிறா, நானே என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிட்ருக்கேன், பொன்னி ஆளே மாறி போயிருக்கா, அவள் மனசு அவ்வளோ இறுக்கமாக இருக்குது, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, அவள் மனசார ரொம்ப காயப்படுத்திட்டாங்க இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அப்படின்னோடனே, நான் என்னப்பா பண்ணேன், என் மேலே ஏன்ப்பா கோபமாக இருக்கா பொன்னி, இல்லைடா நீ அவளை நம்பலைன்னு சொல்லிட்டு நான் அவளை நம்புகிறேன்ப்பா, ஆனால் எல்லாரும் சொன்னோன்னே என்னால் அந்த டைமில் எதுவும் சொல்ல முடியலப்பா, அதனால தான் நான் அம்மாவை மீறி எதுவும் பேச முடியல, அதனால தான்ப்பா நான் அப்படி வந்து சரி பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னேன், எனக்கு பொண்ணு என்ன பண்ணாலும் கவலை இல்லைப்பா, அவள் என் கூட இருக்கணும், என்கிட்ட பேசணும், என் கூட வாழணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக பேசுவாடா, மனசு மாறுவா, கவலைப்படாதுன்னு ஆறுதல் சொல்கிறாரு சந்திரசேகர். இது முடியும்.